மக்களுக்கு இதோட இன்கிரீடியன்ஸ் காமிக்கல, என்ன பண்ண போறோம்னு சொல்லல, எதுவுமே சொல்லல, அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கே. ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சமையல் தெரியாதுன்னு கலாய்ப்பாங்க. பாருங்க மக்களே, ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. மிளகாத்தூள் போடணுன்றது ஃபர்ஸ்ட் போடணுன்றது நீ சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இது ரெகுலரா சாப்பிடுறவங்களுக்கு மக்களே உங்களுக்கு ஃபிஷ் ஆயில் டேப்லெட்லாம் தேவைப்படாது. ஆமா. ஸோ வீக்லி 2 times எடுத்துக்கோங்க, 3 times எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப நல்லது. மீன் பொதுவாகவே ரொம்ப நல்லது, அதுவும் மத்தி மீன் ரொம்ப நல்லது. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. மம்மி செம்ம டேஸ்டா இருக்கு மம்மி. டேஸ்டா இருக்குல்ல? சூப்பர். ஏய் சூப்பர். கெவின் சாப்பிடலையா? கெவின் தூங்கிட்டு இருக்கான், சண்டே இல்லை இன்னைக்கு, ஆஃபீஸ் இல்லைல்ல, தூங்குறான். ஓகே, நான் இனிமேல் தான் சாப்பிடணும். செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. ஐயோ ஏம்மா ஏன் கத்துறீங்க? ஏன் என்ன டேரக்டா சாப்பிட வந்துட்டேன்? ஏன் சமைச்சா சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க? நம்ம இன்னும் மக்களுக்கு இதோட இன்கிரீடியன்ஸ் காமிக்கல, என்ன பண்ண போறோம்னு சொல்லல, எதுவுமே சொல்லல, அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கே. ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இன்ட்ரோடக்ஷன் கூட பண்ணல. சாரி மக்களே, இப்ப பண்ணிடுவோம். பண்ணிடலாமா? ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு அனாபி vlogs. வணக்கம் எல்லாருக்குமே. சாரி மக்களே, எங்க அம்மா வந்து அவ்வளோ டேஸ்டா சமைச்சிருந்தாங்க, அவ்வளோ ருசியா இருந்தது. இந்த சாப்பிடுற மயக்கத்துல வந்து இன்ட்ரோடக்ஷன் அதோட ரெசிபி டிஷ் எல்லாம் நான் மறந்துட்டேன். ஐம் ரியலி சாரி. ஸோ இன்னைக்கோட ஸ்பெஷல் என்னன்னா காரசாரமான மத்தி மீன் செமி கிரேவி. ஆனா நடுவுல வந்து ட்ரைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து நீங்க செமி கிரேவியாவும் இறக்கலாம், ட்ரையாவும் இறக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்புல வைக்கணும், அவ்வளவுதான். ஆமா, பட் செமி கிரேவி நம்மளுக்கு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, எனிவே இட்ஸ் யோர் விஷ். நாங்க பண்ணி காட்டுறோம், நீங்க டிசைட் பண்ணிக்கோ உங்களுக்கு ட்ரையா வேணுமா செமியா வேணுமான்றது. இட்ஸ் யோர் விஷ். அண்ட் லைக் நீங்க இன்கிரீடியன்ஸை பார்த்துட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. என்னங்க சொல்றீங்க, வெறும் 4 இன்கிரீடியன்ஸ் தானே, எப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது தோணும். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? பட் ட்ரஸ்ட் மீ, செம்ம டேஸ்டா சூப்பரா இருந்தது. அண்ட் நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்தது. பாருங்க, உங்களுக்கும் டெம்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வாங்க, கொஞ்சம் கூட டிலே இல்லாம டக்குன்னு உள்ள போயிட்டு ரெசிபிஸ் என்ன, மத்தி மீன், காரசாரமான மத்தி மீன் செமி கிரேவி ஆர் ட்ரை, வாட் எவர் இட் இஸ், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மத்தி மீன் ட்ரை கிரேவியோட இன்கிரீடியன்ஸ் காமிக்க போறேன், ரொம்ப சிம்பிளா. வாங்க. மத்தி மீன் நல்லா வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 5-6 தடவை கழுவிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் வெங்காயம். எவ்வளோ பெரிய சைஸு? இவ்வளோ பெரிய சைஸ். ஓகே, ஒரு வெங்காயம் தான். ஓகே, பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு குட்டி குட்டி பூண்டு பல்லு 10 பல்லு தட்டி வச்சுருக்கேன். ஓகே, ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கீங்க. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். ஓ, ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது எல்லாமே எண்ணெய் உப்பு, அவ்வளவுதான். எண்ணெய் உப்பு, அவ்வளவுதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ் வாங்க. கடாய் நல்லா சூடாயிட்டோம். சூடானதுக்கப்புறம் மீடியம் ஸ்லிம்முக்கு கொண்டு வந்துடணும். மீடியம் ஸ்லிம்க்கு கொண்டு வந்துடணும். ஆமாம், ஃபர்ஸ்ட் நல்லா சூடாகும். ஓகே, சூடானதுக்கப்புறம் தான் மீடியம் ஸ்லிம்ல வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றணும். ஓஹோ. மத்தி மீன் எப்பயுமே ரேட் ரொம்ப கம்மி இல்லை மாமே? மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இல்லை, அது ரேட் கம்மின்னு சொல்கிறேன். கம்மி, உடம்புக்கு அவ்வளவும், ஸ்கின்க்கு நல்லது. நல்ல ஒமேகா அந்த மாதிரி சக்திலாம் நிறைய இருக்கு அதில். மத்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் ஆயில் டேப்லெட் வருது இல்லை? ஆமாம், ஃபிஷ் ஆயில் டேப்லெட் மத்தி மீனில் தான் பண்ணுறது. ஓ, அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க ஃபிஷ் ஆயில் எடுத்துக்க சொல்லி. ஆமாம், ஃபிஷ் ஆயில் டேப்லெட் நிறைய பேர் எடுப்பாங்க. சில பேர் வந்து இந்த கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மத்தி அங்கே சாலன்னு சொல்லுவாங்க. சாலை மீன் சொல்லுவாங்க அங்க. இங்க வந்து மத்தி, நம்ம சொல்றது மத்தி. ஓகே, இந்த ஃபிஷ் வந்து நிறைய பண்ணி சாப்பிடுவாங்க. பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு, நிறைய பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, மலையாளி ஸ்கின் எல்லாம் பயங்கரமா ஒரு க்ளோ இருந்துட்டே இருக்கும். அதுக்கு காரணமே இந்த மத்தி தான். ஓ, இவ்வளோ இந்த மீன்ல. ஆமா, அண்ட் இட்ஸ் ரொம்ப நார்மலான விலையில கிடைச்சிடும். எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விலையில இருக்கிற ஒரு மீன் இல்லையா? ஆமா, ஐ மீன் மணி ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்ன்னு சொல்லலாமா? மணி ஃப்ரெண்ட்லி ஃபிஷ். இதுல குட்டி 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 முள் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் முள். பட் அது வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ டேமேஜ் பண்ணாது, ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நார்மலா ஊற வச்சு வறுப்பாங்கல்ல, மீன் வறுக்கிறோம்ல, அந்த வறுக்கிறது வந்துட்டு நம்ம இதை வந்து வறுக்க கூடாது. தோசைக்கல்ல வச்சு எண்ணெய் இருக்கு இல்லையா? ஆமா, பொரிக்கணுமா? சிக்கன் பொரிக்கிற மாதிரி பொரிக்கணும். அப்போ அது முள்ளோடய சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அடடா,
இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் ஸ்லிம்மில் வச்சுட்டு. ஓகே, இப்போ கொஞ்சம் சூடாகும். கொஞ்சம் சூடான பிறகு ஃபர்ஸ்ட் என்ன போட போறீங்க? என்ன போடுவாங்க சொல்லு? மிளகா. மிளகா பொடி தானே? எப்படி தெரியும் உங்களுக்கு? கிரேவி தானே. எல்லாரும் வந்து வெங்காயம் தக்காளி அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ டவுட் இடிச்சது இது மிளகா பொடியா தான் இருக்கும்ட்டு. மிளகா பொடி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் மிளகா பொடி தான் போட போகிறோம். ம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மிளகா பொடி போட போகிறோம். ஓகே ஓகே, இதை நல்ல கிண்டணுமா? எண்ணெயில் ஊறணும் இல்லைம்மா? ஆமாம், எண்ணெயில் வேகணும். ஓகே, அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வேகும். இது எவ்வளோ நேரமாமே? ஒரு 2 minutes. ஒரு 2 minutes. ஒரு 2 minutes. ஓகே, 2 minutes இருந்தால் போதுமா? ரொம்ப சிம்பிளாக இருக்கே, என்னடா இன்க்ரீடியன்ஸ்லாம் கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. செமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை தானே மேடம் சொல்ல வரீங்க? ரசம் சாதம் சாம்பார் சாதம்லாம் வச்சுட்டு இந்த ட்ரை வறுவல், மத்தியோட ட்ரை வறுவல் வச்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது கிரேவி தான். சாதத்தோடய அந்த கடாய் சாப்பாடு சாப்பிட்றவங்களாம் நல்லா சாப்பிடலாம்லம்மா? வரும், கொஞ்சம் வரும்ல? வருவார். நம்மளுக்கு தேவையான மாதிரி இறக்கிக்கிறது தான். ரொம்ப ட்ரையாக வேணா ட்ரையாக இறக்கிக்கலாம், கொஞ்சம் ஸ்லைட் கிரேவியாக இருக்குன்னா கிரேவியாக இருக்கலாம். இப்போ பூண்டு போடுறேன். பூண்டு போட்டாச்சு. பூண்டு நல்லா வதங்குது. பூண்டு வதங்கி வரும்போதே இப்போ வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் காட்டுங்கம்மா. வெங்காயம் ஓகே. அதுக்கு பூண்டு போட்டோடனே ஒரு மனம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம் மம்மி, செமையாக இருக்குது. ஆமாம், மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வெங்காயத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கணும். வதங்கட்டும், ஸ்லிம்லேயே வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது ஓகே, ஃபுல்லாகவும் வதங்கக்கூடாது, முக்கால்வாசி வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை போட போகிறேன். இப்போ தக்காளி ஓகே, டொமேட்டோ. எஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் பாருங்க. ஸோ இதையும் போட்டு நல்லா வதங்க விடணும். எஸ், வதங்கின பிறகு தண்ணி ஊற்றுவீங்களா? கொஞ்சோண்டு தான் ஊற்றுவேன், சும்மா. ஏமா சில விஷயம் கரெக்டாக சொல்கிறேனே, நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. எஸ், கரெக்டாக சொல்றேன். சமையல் தெரியாதுன்னு கலாய்ப்பீங்க. பாருங்க மக்களே, ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. மிளகாத்தூள் போடணுன்றது ஃபர்ஸ்ட் போடணுன்றது நீ சொன்னது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அதான் லேர்னிங் ப்ராசஸ் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குன்னு அர்த்தம். எஸ், பட் இது நான் உன்னை வந்து தொட விட மாட்டேன். ஏன் இந்த மீன் இது அப்படி சொல்லிட்டீங்க? தொட விட மாட்டேன்ட்டு சாப்பிட தொடர்றது இல்லைம்மா, பண்றதுக்கு. ஓ, செய்யறதுக்கா? பட் இவ்வளவு கரெக்டா சொல்லும் போது நீங்க எனக்கு ஒரு ட்ரை கொடுக்கலாம் இல்ல? இப்பெல்லாம் பண்ணிக்கலாம், நீங்க இப்பெல்லாம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து மீன் போடுறதுக்கு அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக திருப்பி போட்டோம், உடஞ்சிரும்ன்றது பயம். அதுக்காக. ஓகே, செம்மையா இருக்குமா பார்க்கவே? சூப்பரா இருக்கு. அடுத்தது தண்ணி போட்டு வதங்கின பிறகு மீன் இல்லையா? தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில், அப்போதான் இந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில். சரி, எவ்வளோ நேரம் சொல்லலாம்? ஒரு 3-4 minutes. ஓகே மக்களே, ஆஃப்டர் 5 minutes நம்ம மீட் பண்ணுவோம். 5 minutes ஜாஸ்தி. 5 minutes later. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் ஆகுது. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அப்படின்றப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 1/2 glass தண்ணி ஊற்றிக்கலாமா மாமே? 1/2 glass. ஓகே ஓகே, 1/4 glass to 1/2 glass. எங்கே அந்த 1/2 glass தண்ணி? இது வந்து நான் வந்து இந்த மத்தி 1/2 kilo மத்திக்கான ரெசிபி இன்க்ரீடியன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். ஓகே, 1/2 kilo மத்திக்கான ரெசிபி இது. உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கணும். சரி ஓகே, தண்ணி தண்ணி எங்கே? அதுக்குள்ள மீன். அடடே, பயங்கரமா இருக்கே. ஊத்துங்க. ஓகே ஓகே, ஒரு 1/2 glass தண்ணினே வச்சுப்போம். காட்டுங்க, கிண்டுறேன். இதெல்லாம் நீங்கள் கிண்டலாம் அளவு. இதெல்லாம் ஒரு அநியாயம் இல்லை பண்றது. அப்படியே கிண்டிட்டே நான் உப்பு போட்டுடுறேன். எவ்வளோ உப்பு போடுறீங்க? நான் எனக்கு தேவையான அளவு போடுறேன், உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நான் இப்போ கையில் தான் போடுறேன், எனக்கு கை அளவுக்காக. நான் பார்க்க வரைக்கும் எங்கள் அம்மா வந்து கையளவு உப்பு தான் எப்பயுமே. ஓகே, ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லா வீடியோவிலும் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். ஓகே, எங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நாங்கள் போட்டுட்டோம். இதை நல்லா கொதிச்சு வர விடணும். ரெட் கலரில் இருக்குட்டா. அடடே, இல்லை சூப்பராக இருக்கு. ஓகேம்மா, ஆமாம், கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க வதங்கிறதுக்கு. இதுவான பிறகு தான் நம்ம ஃபிஷ் போடுவோம்ல. அப்போ எல்லாமே இந்த மிச்சம் மீதி இருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து இன்னும் மாவு மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி விட்டேன். மீன் வேவத்துக்கும் லைட்டாக தண்ணி தேவையில்ல. ஆமாம்,
அதனால தான். ம். ஓகே, இப்போ 5 minutes later சொல்லலாமா? தாராளமாக சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 5 minutes later. மம்மி ரெடி? ரெடி வாங்க. வாவ், ஓகே. இப்போ இந்த மாதிரி gravy. ஓரளவுக்கு கொஞ்சம் கிரேவி ஆயிடுச்சு. ஆமாம் இப்போ மீன் போட்டுருவோமா? ஆமாம், மீன் இப்போ போடணும். எஸ், போட்டலாமா? மீன் போட போறோம் கைஸ். அம்மா பெரட்டிடுவோமா? எஸ். ஹாய் தம்பி. நாக்கு துடியா துடிக்குது. அவர் எல்லா வீடியோலயும் என் பிரதர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருவாரு. சண்டேல போடும்போதுலாம். ஆமா. ஓகே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். எஸ். ஆனா நம்ம வீடியோ அநேகமாக வெள்ளிக்கிழமை வந்துரும்னு நினைக்கிறேன். மெதுவா பெரட்டணும், எல்லாமே மீன் மட்டும் உடஞ்சிடக்கூடாது. ஓகே, மெதுவா என்ன சொல்லிட்டு நீங்க உடைச்சிங்கன்னா இருக்கு பாருங்க. உடைக்க மாட்டேன். அவ்வளோதான், அப்படியே பெரட்டிட்டீங்களா? இந்த சைட்லாம் பெரட்டணும். மீன் மட்டும் சீக்கிரம் வெந்துடும். இந்த சைடு மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அதெல்லாம் மறக்க மாட்டேன். மறக்கலையா? ஓகே, இப்போ ஸ்லிம்லேயே இதை வேக விடணும். உடையாது சீக்கிரம், ஏன்னா கம்மியில் உள்ள இருக்கு. பட் இதை பெரட்டி போடணும்ல மீன் இப்போ கொஞ்ச நேரத்தில். சைடு கொஞ்சம் வெந்த உடனே அந்த சைடு பெரட்டி போடுவோம். ஓகே, அது அப்படியே மெதுவாக பெரட்டி டைட் ஆகும் கிரேவி. ஓகே, அப்போனா ஒரு 3 minutes லேட்டரா? 2 minutes later. ஓகே, 2 minutes அப்புறம் மறுபடியும் பெரட்டி போடணும். ஓகே மம்மி. இப்போ திருப்பி போடலாம் மறுபடியும். ஸ்மெல் மணக்குது, கமக்குது, பயங்கரமா இருக்கு. திருப்பி போடுறதே ஒரு டாஸ்க்கு. இப்போ மக்களே அந்த பக்கம் திருப்பி போடுறாங்க. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இல்ல, கஷ்டத்துக்காக. ஆமா, உடையாம. அதுதான், உடையாம வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க மம்மி நீங்க. இதுலயே ஆயில் வருது பாரு. ஆமா மம்மி, சொரங்குது அப்படியே. ஆமா, நம்ம போட்ட அதான். ஓ, இந்த மத்தி மீனோட ஸ்பெஷல்னு சொல்றீங்களா? அதான் ஃபிஷ் ஆயில் இதுல இருந்து எடுக்கிறாங்க. ஓ, ஏன்னா நம்ம பிகினிங் போட்ட ஆயில் அதுக்கப்புறம் நம்ம வேற ஆயிலே போடல. இதுலயே ஊற அப்படியே ஆயில் சொரங்குது இல்ல? ஆமா, சூப்பர் மம்மி. இது ரெகுலரா சாப்பிடுறவங்களுக்கு மக்களே உங்களுக்கு ஃபிஷ் ஆயில் டேப்லெட்லாம் தேவைப்படாது. ஸோ வீக்லி 2 times எடுத்துக்கோங்க, 3 times எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப நல்லது. மீன் பொதுவாகவே ரொம்ப நல்லது, அதுவும் மத்தி மீன் ரொம்ப நல்லது. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. திருப்பிட்டீங்களா? திருப்பிக்கிட்டே இருக்க ஒண்ணா. அதுக்கு தான் எங்க அம்மா எனக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே. அம்மா ஏதாவது சொல்லுங்கம்மா. என்னம்மா நீங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அப்படிதான் சண்டை போடுறீங்க மீனோட. உடையாம எடுக்கணும்னா சண்டை போட்டு தான் ஆகணும். எடுத்தாச்சா? இப்போ கொஞ்சம் லைட்டா ஹை வச்சிருக்கேன். ஓகே, ஃப்ளேம் ஹைல வச்சிருக்காங்க மக்களே, அதான் எங்க அம்மா சொல்றாங்க. ட்ரை ஆகி வரதுக்காக. ஓகே ஓகே ஓகே. முள்ளெல்லாம் தெரியுது பார்த்தியா? ஆமா, கட்டுங்க. மத்தியில் நிறைய இந்த மாதிரி ரொம்ப மெலீஸ் முள் இருக்கும். அதெல்லாம் அப்படியே இதாகி வரும். லாஸ்ட் மீனா கரெக்ட்? எஸ். இன்னும் போய் அடே சொல்ற பேச்ச கேளுடா தம்பி. தம்பி தம்பி தம்பி. ஓகே, சூப்பர். அமக்கலமாக இருக்கிறது. வைக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி மூடி வச்சிங்க, இப்போ திறந்து வைக்கலாமா? இது தண்ணியை சுண்டி வரும். மூடி வச்சாக்கா தண்ணி சீக்கிரம் சுண்டாது. ஓகே, அதனால கொஞ்சம் அப்படியே எவ்வளோ நேரம் அப்படியே பெரட்டி இறக்கிட வேண்டியதான். பெரட்டி இறக்கிட வேண்டியதானா? உங்களுக்கு கிரேவியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெந்த உடனே இறக்கலாம். இந்த மசாலா கிடைக்கும் நமக்கு சாப்பாடு பேச சாப்பிடும். இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே தேவையில்லை. ஓ பா. அம்மா வெந்துருச்சா? வெந்துருச்சு. கொஞ்சம் கிரேவியா லைட்டா இருக்கிறேன். நம்ம சாப்பாடுல கலந்து சாப்பிட்டுக்கும் டேஸ்டா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ காரசாரமான மத்தி மீன், கொஞ்சம் ட்ரை கிரேவின்னு சொல்லலாமா? ஏன்னா நீங்க பிகினிங்ல வந்து ட்ரை கிரேவி பயங்கர ட்ரை சொன்னேன். பட் ட்ரை வேண்டாம். ட்ரை சாப்பாடுல பிசைஞ்சு சாப்பிடணும்னா ட்ரைனா சாம்பாருக்கு ரசத்துக்கு வறுவல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது கொஞ்சம் கடாய் சாப்பாடு மாதிரி சாப்பிடுற மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கிரேவி இல்லைன்னா எப்படி? ஓகே, இப்படியே இறக்கிடுவோம். எண்ணெய் பத்தியா? ஆமா மாமி, ஆமா. அதான் அவ்வளவும் ஸ்ட்ரென்த் சூப்பரா இருக்கு. இது பேட் ஃபேட் கிடையாது, குட் ஃபேட். இந்த ஃபிஷ் ஆயில்ல வர எண்ணெய் வந்துட்டு குட் ஃபேட். நோட் பண்ணுங்கப்பா. ஓகே, இது வந்து உங்களுக்கு பேட். அதனால பயப்பட வேணாம். ஓகே மக்களே, பயப்பட வேணாம். எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. ஓகே, இறக்கிடுவோமா? ஆஃப் பண்றேன். ஓகே ஓகே. அமக்கலமான மத்தி மீன் கிரேவி, செமி கிரேவின்னு சொல்லிடலாம். ட்ரையா வேணும்னாலும் இறக்கலாம் அப்படின்றத ஆல்ரெடி நாங்கள் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் அம்மாவோட ரெசிபி எவ்வளோ சிம்பிள் ரெசிபிஸ்ன்னு உங்களுக்கும் தெரியும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இல்லைம்மா? ஆமாம். அதனால மக்களே, ப்ளீஸ் டூ ட்ரை. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் கேரண்டி.
எஸ், மத்தி மீன் பிடிச்சவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, மத்தி மீன் குழம்புல கூட அபி மத்தி மீன் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புல தனியா மேல வந்து மிதக்கும் எண்ணெய். இதே மாதிரி தான். ஓ, அது மத்தி மீனோட ஸ்பெஷல். மத்தி மீனோட அந்த So, இது வந்து குட் ஃபேட் தான், பேட் ஃபேட் கிடையாது. எங்க அம்மா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால டயட்ல இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எஸ், உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ஷார்ட்டோட எண்ட்ல நான் இருக்கணும். நான் இல்லைன்னா என்ன பிடிச்ச நிறைய பேருக்கு வந்து இது எவ்வளவு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் இப்போ கட் பண்ணி நாங்க நிற்போம் பாருங்களேன். ஸோ எஸ், எண்டுக்கு நான் இல்லைன்னா எப்படிங்க, என்ன பிடிச்ச என்னோட ஃபேன்ஸ் கூட என்ன எதிர்பார்ப்பாங்கல்ல எண்டிக்கு. அதனால வந்து நானும் ஜாயின் ஆயிட்டேன். உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் vlog. அண்ட் இங்க பாருங்க மத்தி மீன் செமி ட்ரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்க. ஓகே, சாரி, செமி கிரேவி, சாரி தப்பா சொல்லிட்டேன். ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் நாங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப 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 சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ட்ரை பண்ண ஒரு டிஷ் இது வந்து. அண்ட் ஃபிஷ்னாலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் மத்தி மீனில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை எங்கள் அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை விட இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கலாம். மேபி நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எங்களை விட பெட்டராக தெரியுன்றதை நாங்கள் நம்புகிறோம். அண்ட் நான் வந்து ஸ்பெஷல் அந்த விரால் மீன் குழம்போ இல்லை வந்து கிழங்கா மீன் குழம்பு vlog பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், வெள்ளைக்கிழங்கா நான் வந்து கிழங்கா விரால் தவிர நான் வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் ட்ரஸ்ட் மீ, நான் உண்மையாலுமே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் மத்தி மீன் ட்ரை பண்ணி நான் அவ்வளோ பெரிய ஃபேன் ஆயிட்டேன். இல்லைங்க, ஸ்கின்க்கு நல்லது. அது மட்டும் இல்ல, அது பெனிஃபிட்ஸ் ஓகே. பட் எங்க அம்மா எவ்வளவு ருசியா செஞ்சிருந்தால் அந்த பெனிஃபிட்ஸையும் தாண்டி நான் அதை ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்றது தான் சொல்றேன். ஸோ அம்மாவோட சமையல் எப்பயுமே ஸ்பெஷல் தான். எல்லா குக்கிங் பிளாக்லயும் நான் இது சொல்லிட்டே தான் இருக்கேன். எஸ், எங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல், அவங்க குக்கிங்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை மத்தி மீன் செமி கிரேவி. இதை வந்து ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். எங்களோட ஷார்ட்ஸுக்கு வந்து பயங்கர வரவேற்பு, பயங்கரமான ஒரு லவ் கொடுத்தீங்க. வர முடியல, சம் பர்சனல் ரீசன்ஸால vlog பண்ண முடியல. எஸ், ஸோ பட் இருந்தாலும் உங்களை விட்டு தூரம் ஆகக்கூடாதுன்றதுனால ஷார்ட்ஸ் மூலியமா எங்க காமெடியா இருக்கட்டும், எங்க டான்ஸா இருக்கட்டும், உங்ககிட்ட கனெக்ட்லேயே இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த வீடியோஸ் போட்டுட்டே இருந்தோம். அதுக்கு உங்களோட வரவேற்பு அண்ட் லவ் பயங்கரமா இருந்தது. தேங்க்யூ. அந்த லவ் அண்ட் வரவேற்பு கூட எங்களோட vlogக்கு கொஞ்சம் எப்பயுமே கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். அண்ட் எஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை அடிச்சிடுங்க. எஸ், நம்மளாம் ஒன்று அப்படின்றது தான். ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ திஸ் இஸ் மீ அபி அண்ட் அனு சைனிங் ஆஃப் ஃப்ரம் அனு அண்ட் அபி vlogs. அடுத்த வீடியோவில் we will சந்திப்போம். ஐயோ, we will சந்திப்போம்ட்ட நம்ம சந்திப்போம். இங்கிலீஷ் தமிழை மிக்ஸ் பண்ணி ஒரு குழப்படி அடிச்சு விட்டா சாரி மக்கள், எக்ஸைட்மெண்ட்ல தப்பா பேசிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். தேங்க்யூ, பாய்.